கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கம்மி. அந்த டைம்ல எல்லா கடவுளையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சவுதியில இருக்கிற உன் மக்காக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நானே என்னைய பார்த்து அழுதுக்கிறேன். ஐயோ நம்ம மறுபடியும் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் எனக்கு மறக்கவே முடியாது. இவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். கத்துன்னு கத்துது. ஒரு சிங்கத்தை புடிச்சு குகையில அடைச்ச மாதிரி. வீட்டுக்கார் வந்தா, சனியனே ஒன்னாலதான்டா எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நீ இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது. அம்மா இந்த மாதிரி வலி வரும்னு உனக்கு தெரியும்ல, ஏமா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்த? ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கே விட மாட்டாங்க. வெளியே கூட ஓடி போயிருவாங்க. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களோட மாமியார் தான் கூப்பிடுவோம் உள்ள. டாக்டரை விட வலிமை வாய்ந்த ஒரு மாமியார். கண்டிப்பா கண்டிப்பா. கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கம்மி. அந்த டைம்ல எல்லா கடவுளையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சவுதியில இருக்கிற உன் மக்காக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நானே என்னைய பார்த்து அழுதுக்கிறேன். ஐயோ நம்ம மறுபடியும் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் எனக்கு மறக்கவே முடியாது. இவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். கத்துன்னு கத்துது. ஒரு சிங்கத்தை புடிச்சு குகையில அடைச்ச மாதிரி. வீட்டுக்கார் வந்தா, சனியனே ஒன்னாலதான்டா எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நீ இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது. அம்மா இந்த மாதிரி வலி வரும்னு உனக்கு தெரியும்ல, ஏமா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்த? ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கே விட மாட்டாங்க. வெளியே கூட ஓடி போயிருவாங்க. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களோட மாமியார் தான் கூப்பிடுவோம் உள்ள. டாக்டரை விட வலிமை வாய்ந்த ஒரு மாமியார். கண்டிப்பா கண்டிப்பா.